வணக்கம். பிப்ரவரி முதல் நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 31 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2 பேருமே நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. FII 1661 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. DII 2543 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. பிப்ரவரி 1 இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள்: அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், டைட்டன் கம்பெனி, இந்தியன் ஹோட்டல்ஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், எம்ஃபசிஸ், பேட்டா இந்தியா, கேஸ்ட்ரால், சிட்டி யூனியன் பேங்க், இந்தியா சிமெண்ட்ஸ், பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ், தங்கமயில் ஜுவல்லரி, பிரைகால் மற்றும் தைரோகேர் டெக்னாலஜிஸ். ஜனவரி மாதத்திற்கான GST கலெக்ஷன் டேட்டா அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. 1.72 லட்சம் கோடிகள். இது ஜனவரி 31 சாயங்காலம் 5 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2வது அதிகபட்ச எண்ணிக்கைன்ற அப்டேட்டும் கொடுத்திருக்கிறாங்க. இது போன மாதத்துடன், அதாவது டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 4.4% அதிகரிச்சிருக்கு. போன வருடம் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 10.4% அதிகரிச்சிருக்கு. தொடர்ச்சியாக 11வது மாதம் GST கலெக்ஷன் 1.5 லட்சம் கோடி இலக்க கடந்திருக்கு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவரை கைது செய்திருப்பதாகவும் அப்டேட் கொடுத்திருக்காங்க. விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. மணி லாண்டரிங் கேஸில் நில மோசடி வழியாக மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதில் விசாரணையும் நடந்திருக்கு. இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய பாகமாக அவர் ராஜினாமா செய்திருப்பதாகவும் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. விப்ரோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க 100க்கும் மேற்பட்ட அவங்களுடைய மிட் லெவல் எம்ப்ளாயீஸை வேலை நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செலவை குறைக்கிறாங்க போல தெரியுதுங்க. அது குறிப்பாக ஆன்சைட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஊழியர்களை அவங்க வேலை நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஜனவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிப்பாங்க. இன்ஃபோசிஸ் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய துணை நிறுவனரான SD ஷிபுலால் குடும்பத்தினர் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 6.59 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஜனவரி 29 மற்றும் 30 தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. PVR INOX குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 20% விழுந்திருக்கு. எண்ணிக்கை 13 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 92% விழுந்திருக்கு. ரெவென்யூ 1546 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 64% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 23% விழுந்திருக்கு. டாபர் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 3255 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது 3266 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ 7% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அல்லது EBITDA 9.5% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 668 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 506 கோடி ரூபாய். வோல்டாஸ் டாடா நிறுவனம், அவங்களை குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல், நேற்று 8% அதிகரிச்சிருக்கு. 52 வீக் ஹையும் நேற்று எட்டியிருப்பதாக மணி கண்ட்ரோல் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரிசல்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனி நஷ்டம் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் நஷ்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் போன வருடம் இதே குவார்டரில் 110 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. நஷ்டத்தை குறைச்சிருக்கிறாங்கன்ற அப்டேட் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. நெட் ப்ராஃபிட் 4579 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 11101 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது 3.1%. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.08%. போன வருடம் இதே குவார்டரில் 4.53% இருந்தது. நெட் NPA 0.7%. போன வருடம் இதே குவார்டரில் 0.99% இருந்தது. NTPC குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அவங்களுக்கு டிப்பம் கிட்ட இருந்து அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய NTPC கிரீன் எனர்ஜி பிஸ்னஸை லிஸ்டிங் செய்வதற்கு, லிஸ்டிங் வழியாக 10,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. டிப்பம் அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட்.
மேக்ஸ் ஹெல்த் கேர் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நெட் ப்ராஃபிட் 338 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 1779 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ஆவரேஜ் ரெவென்யூ பர் ஆக்குபைட் பெட் 76,800 ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 66,800 ரூபாயாக இருந்தது. ஆவரேஜ் ரெவென்யூ பர் ஆக்குபைட் பெட் அதிகரிச்சிருக்கு. மாருதி சுசுகி குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 3130 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 2838 கோடி ரூபாய், அதை காட்டிலும் அதிகமாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க. வருவாய் 33,310 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 33,385 கோடி ரூபாய். ஜி சோனி மர்ஜர் எதற்காக கீழே விழுந்தது அப்படின்னு மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பெரும்பாலும் பார்த்துட்டு இருந்தது வந்து புனித் கோயங்கா தலைமை தாங்குவார் அந்த மர்ஜ்ட் என்டிட்டி இது அப்படின்னு சி தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சோனி அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதுதான் பெரும்பாலும் நம்ம பத்திரிகையில் பார்த்தது. இப்போ கூடுதலாக சில தகவல் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 20 விஷயங்களில் 2 பேருக்கும் முரண் இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் சில விஷயங்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஜியோடைய சொத்துக்களை அவங்க விற்பனை செய்வது ஒரு கேள்வியாக இருந்தது. இரண்டாவது வந்து ஜிக்கும் டிஸ்னிக்கும் இடையே இருந்த ஒரு ஒப்பந்தம், கிரிக்கெட் டெலிகாஸ்ட் ரைட்ஸை வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க டிஸ்னிஸ் ஜிக்கு. அது $1.4 பில்லியன். இதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிக்வயர்ட் கேஷ் ரிசர்வ்ஸ் ஜி கொண்டு வர வேண்டும்னு சோனி எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் நடைபெறல. இதெல்லாம் தாண்டி புனித் கோயங்காவுடைய பிரச்சனையும் இருந்ததுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் அதானி குரூப் கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 123% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1089 கோடி ரூபாய். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க இந்த அதிகரிப்புக்கு? விலையை உயர்த்தி இருந்திருக்கிறாங்க, டிமாண்டும் அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 10% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 9% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 8128 கோடி ரூபாய். பாரஸ் டிஃபென்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட கிடைத்த ஆர்டருடைய மதிப்பு 53 கோடி ரூபாய். சன் ஃபார்மா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? மார்க்கெட் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாகவே சன் ஃபார்மா அறிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. சன் ஃபார்மா ஒரு ஷேருக்கு $8.50. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 2524 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோலில் எதிர்பார்த்தது 2373 கோடி ரூபாய். ரெவென்யூ 12381 கோடி ரூபாய், எதிர்பார்த்தது 12278 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 10% அதிகரிச்சிருக்கு. சன் ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த மற்றொரு தகவல் என்னன்னா, அவங்களுடைய யூஎஸ் பிஸ்னஸ் குறித்து. யூஎஸ்ல சன் ஃபார்மாவுடைய வளர்ச்சி சிப்லா மற்றும் டாக்டர் ரெட்டிஸை காட்டிலும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீக்வென்ஷியல் பேசிஸில் யூஎஸ் சேல்ஸ் சன் ஃபார்மாக்கு கிட்டத்தட்ட 11% அதிகரிச்சிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ்க்கு 5.2%, சிப்லாக்கு 0.4% அதிகரிச்சிருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டிஸ் மற்றும் சிப்லாவை காட்டிலும் யூஎஸ்ல சன் ஃபார்மோட பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். யூஎஸ் வந்து ஒரு பெரிய மார்க்கெட். இந்த 3 நிறுவனங்களுக்கும் கிட்டத்தட்ட 29% 46% அவங்க ஒட்டுமொத்த வருவாய் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் தான் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். டிக்சன் டெக்னாலஜிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. சேல்ஸ் 4818 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இரட்டிப்பாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 4888 கோடி ரூபாய், அதை காட்டிலும் குறைவாகத்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 85% அதிகரிச்சிருக்கு, 97 கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி 18 கருத்து கணிப்பு எதிர்பார்த்தது 104 கோடி ரூபாய். பைசாலா டிஜிட்டல் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்டட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பைசாலா டிஜிட்டல். க்ளோசிங் பேசிஸில் 12% அதிகரித்தது. இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 57 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 104% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 118 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 69% அதிகரிச்சிருக்கு. காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நெட் ப்ராஃபிட் 581 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6.4% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1.7% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 3659.6 கோடி ரூபாய். ஜிண்டால் ஸ்டீல் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ரெவென்யூ 11,736 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 4% விழுந்திருக்கு, இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 1928 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 272% அதிகரிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? விலை ஏற்றம் செய்திருக்கிறாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 39% அதிகரிச்சிருக்கு.
ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் ₹160. இதில் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டும் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. ₹60 ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. என்ன காரணம்? கம்பெனி 60 ஆண்டு பூர்த்தி செய்கிறாங்க, அதனால ஸ்பெஷல் டிவிடெண்டாக ₹60, ஒட்டுமொத்தமாக ₹160. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 9. ரிசல்ட்டை பார்க்கும்போது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1133 கோடி, இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹229 கோடி, இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ஸ்ரீ சிமெண்ட் ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா நமக்கு கிடைத்தது CNBC TV18 டிவிடெண்ட் ₹50. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 8. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் ₹734 கோடி, இயர் ஆன் இயர் 165% அதிகரிச்சிருக்கு. CNBC TV18 கருத்து கணிப்பு எதிர்பார்த்தது ₹607 கோடி. நெட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 20% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை ₹4901 கோடி. கல்யாண் ஜுவல்லர்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV18 ரெவென்யூ ₹5223 கோடி, இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ₹181 கோடி, இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. பேடிஎம் குறித்து கிடைத்த ஒரு தகவல் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. முன்னவே நமக்கு தெரியுங்க, பேடிஎம் உடைய பேங்க் சர்வீஸான பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு RBI தடை விதிச்சிருந்தாங்க, புதிதாக கஸ்டமர்ஸை சேர்க்கக்கூடாதுன்னு. இப்போ பல தடைகளை RBI இந்த பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு விதித்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். என்னன்றது விரிவாக பார்க்கலாம். அவங்க சில விதிகளை சரியாக பின்பற்றல, அதன் காரணமாகத்தான் இந்த புது தடைகளை அவங்க விதித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன தடைகள்? சிலது எனக்கு தெரிந்தது என்னென்னா, புதிதாக அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு டெபாசிட் பண்ண முடியாது அந்த அக்கௌண்ட்டில். அதே போல் கிரெடிட் டிரான்சாக்ஷன் செய்ய முடியாது. எப்போலேருந்து இது அமலுக்கு வருது? February 29 இது அமலுக்கு வரும்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் பல குற்றச்சாட்டு சொல்லப்படுது. எனக்கு புரிஞ்ச சில விஷயங்கள் என்னன்னா, சில விதிகளை சரியாக பின்பற்றல. குறிப்பாக ஃபுல் KYC அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு செய்வது அவங்க சரியாக பின்பற்றல. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டில் அனுமதிக்கப்பட்ட அளவு காட்டிலும் அதிகமாக டெபாசிட் அல்லது அமௌண்ட் வைக்கிறதுக்கு, மணி வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் மணி லாண்டரிங் ஆக்டுடைய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே வரக்கூடிய ஹை வேல்யூ சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன்ஸும் அவங்க ரிப்போர்ட் பண்ணல. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் RBI நடவடிக்கை எடுத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வித்ட்ரா பண்ண முடியுமா? பண்ண முடியும், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து, அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் மற்றும் ப்ரீபெய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபாஸ்டேக், நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்ட்ஸ், இதெல்லாமே அவங்க டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அதில் டெபாசிட் போட முடியாது February 29 இதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. குறிப்பாக எந்தெந்த கம்பெனிகள் இதில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ பெரிய டெபாசிட் போட முடியாது அப்படின்னு அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேடிஎம் உடைய வெற்றிகரமாக ஓடக்கூடிய சில பிஸ்னஸ் இருக்குது, ஃபாஸ்டாக்ஸ் மற்றும் வேலட். அதோடைய பேக் எண்டில் இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் இருக்குது. ஸோ இப்போ பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு இந்த தடை விதிக்கிறதுனால இதை ஒட்டுமொத்தமாக வேறொரு பேங்க்குக்கு அவங்க மாற்றணும். இவ்வளோ பெரிய அளவு வால்யூமாக இருக்கக்கூடியது இவ்வளோ சீக்கிரமாக வேறொரு பேங்க்குக்கு மாற்ற முடியுமான்றது ஒரு கேள்வியாக இருக்கணும். அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.